சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லது செஞ்சோம்னா பொல்லாப்பு தான் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன பழமொழின்னா இப்ப வந்த பழமொழின்னு வச்சுக்கோமே. எது நல்லது செஞ்சாலும் அது எதிர்ப்பதமாவே முடியும். பல பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும். ஒரு தாத்தா பாட்டி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவம். அது நினைச்சு பார்த்தோம்னா நல்லது செஞ்சா பொல்லாப்பு தான் சில பேர் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் நிறை வாழ்வு வாழ்ந்தவங்க. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நோய் நொடியே இடையில வரலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பாட்டி அவ்வளவு பக்குவமா அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. சமையல்னா எல்லாம் அருமையான மில்லட் உணவுகள் தான். விதவிதமான சமையல், மூலிகை காய்கறிகள் எல்லாம் அருமையா சமைச்சு போட்டு அற்புதமா பார்த்துக்கிட்டாங்க. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 2 பேரும் ஒரே நாள்ல டிக்கெட் வாங்கிட்டாங்க. 2 பேரும் நேரா மேலோகத்துக்கு போறாங்க. அங்க போனா டைரக்டா சொர்க்கவாசல் திறந்து ரெடியா இருக்கு. அங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள்லாம் வரவேற்கிறதுக்கு மாலையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் பூலோகத்துல 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க. வாழ்ற காலத்துல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க, நிறைய வாரி வழங்கியிருக்காங்க, நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி நேராக சொர்க்கத்துக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கே தாங்க முடியல அந்த 2 பேருக்கும். நமக்கா இவ்வளோ வரவேற்பு அப்படின்னு. அப்புறம் போனோடனே அந்த சொர்க்கத்தில் இருக்கிற தலைமை அவர் இருக்காரு, அவர் சொன்னார், அந்த தெரியுது பாருங்க ஒரு பங்களா, அதுதான் உங்களுக்கு வீடு இனிமேல் அப்படின்னார். என்னங்க அரண்மனை மாதிரி பங்களாலாம் காமிக்கிறீங்க, என்னாலெல்லாம் வாடகை கட்டி மாள முடியாதுங்க, கொஞ்சம் வாடகை குறைச்ச வாடகையில் ஒரு குடிசை வீடுனாலும் பரவாயில்லைங்க, இருந்துட்டு போகிறேன்னு அந்த தாத்தா சொன்னார். உடனே சிரிச்சுக்கிட்டு அவர் சொன்னார், சொர்க்கவாசி சொன்னார், அது அரண்மனை முழுக்க உங்களுக்கு சொந்தமானதுங்க, வாடகையெல்லாம் கிடையாது, நீங்கள் முழுக்க முழுக்க அங்கே தான் தங்க போகிறீங்க, இனி காலம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறீங்க. அப்படியா? உடனே உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. ஓ அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தவங்க பாட்டி அவங்க செக்ஷனுக்குள்ள நுழைஞ்சாங்க. சமயக்கட்டு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நோ சமயக்கட்டு இந்த அரண்மனையில். என்ன சொல்றீங்க சார், அப்புறம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பதறிட்டாங்க 2 பேரும். உடனே அங்கேருந்து ஒரு இடத்த காமிச்சார். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல். ஆமாம், அங்கே நிறைய சேர் டேபிள் போட்டு எப்போவும் காலியாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ பசிக்குதோ அங்கே போய் உட்காரலாம், என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அரண்மனையை சுற்றி பெரிய லான் இருக்கு பாருங்க பின்பக்கம், அங்கே போய் உட்காந்து பொழுதுபோக்கலாம், ஜாலியாக பேசலாம், விளையாடலாம், எது வேணுமாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உடனே எது வேணுமாலும் சாப்பிடலாம்னு சொன்னால் என்னங்க இது அநியாயமாக இருக்கு அப்படின்னு அந்த தாத்தா ஆரம்பித்தார். என்ன சொல்கிறீங்கன்னு. ஏங்க எனக்கு சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, உப்பு இருக்குது, ஒரு பலசர கடைக்கு எனக்குள்ளே தான் இருக்குது, இதுக்கெல்லாம் இவ்வளவு நோயும் வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க எல்லாம் எது வேணுமாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு அவர் கேட்டார். பாருங்க, என்னைக்கு நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வர்றீங்களோ அன்னைக்கே உங்கள் உடம்புல இருந்த எல்லா நோயும் இல்லாமல் போயிடும். இனிமேல் உங்கள் உடம்புல சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, உப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒளி தேகமாக உங்கள் உடம்பு மாறிடும். இனி உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் வெளுத்து கட்டுங்க, அதில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு அவர் சொன்னார்ல. தாத்தாவுக்கு தாங்க முடியல. அடாடாடாடாடாடா, சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் வசதிகள் இருக்கா? பாட்டியை பார்த்து சொன்னார், நீ என்னை படாத பாடுபடுத்தி விட்டிய கீழே பூலோகத்தில், உங்களுக்கு அந்த நோய் இந்த நோய் இந்த நோய் அந்த நோயின்னு என்னென்ன எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் என் கண்ணில் கூட காட்டாமல் எனக்கு பிடிக்காத சாப்பாடாக பண்ணி பண்ணி போட்டு 80 வயசு வரைக்கும் வாழ வச்சுப்பிட்டிய. கண்டது கடியை போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சுருந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணியிருப்பான்ல, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருப்பான்ல அப்படின்னு பாட்டியை திட்டினாராம். பாட்டி சொல்லிச்சான், உங்களுக்கு நல்லதுக்கு செஞ்சதுக்கு எனக்கு பொருளாப்பா, கண்டதையும் போட்டு நான் உங்களை கண்ட மேனிக்கு வளர்த்துருந்தேன்னா நீங்கள் நேரம் நரகத்தில் தான் இருந்திருப்பீங்க, சொர்க்கத்துக்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு ஒரு கொமட்டில் ஒரு குத்துச்சான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள்
இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.